அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். எம்பிபிஎஸ் உடைய முக்கியமான இன்னைக்கு ஒரு அப்டேட்டு. ஆல்ரெடி டிலே ஆகுமோ இல்லை நிறைய கோர்ட் கேஸ்லாம் நடக்குதே தள்ளி போகுமோ அப்படின்ற எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நேரத்தில் எம்சிசி கிளியர் கட்டாக அவங்க நடத்த போகிற ஆக்டிவிட்டீஸை ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணாங்க. லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். 16ஆம் தேதிக்குள்ளே இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரிகளாக இருக்கட்டும் இல்லை ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்களுடைய டோட்டல் சீட்ஸ் கான்ட்ரிபியூஷனை இன்ட்ரா எம்சிசியில் என்ட்ரி போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போது இன்டெரக்டாக நமக்கு தெரிய இருந்தது அப்படின்னா ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். நம்ம சொன்ன மாதிரி எப்போதுமே நம்ம சொன்னது நடக்கும், சொன்னது தான் நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ எம்சிசியோட கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஃப்ரம் 21 ஜூலை. ஸோ 21ஆம் தேதி கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னைக்கு என்ன சார் நான் பண்ணணும், ரைட்? ஸோ இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். ஸோ இன்ஃபர்மேஷனில் நீங்கள் என்னென்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றதை பாருங்கள். ஸோ நாம் எம்சிசியோட ஷெடியூலையும் ஸ்டேட் கவர்மெண்டோட ஷெடியூலையும் கம்பைன் பண்ணி ஒரு கொடுத்துட்டாங்க. ஸோ கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ஆன் டைமில் இந்த வருஷம் பர்ஃபெக்டாக கவுன்சிலிங் நடக்கிறதா சொல்கிறாங்க. இனி சேலஞ்சஸ் இருந்தால் மட்டும்தான் தள்ளி போகும். மற்றபடி ஆன் டைமில் அவங்க எப்போதும் பிளான் பண்ண மாதிரி செப்டம்பர் 1ஆம் தேதி எம்பிபிஎஸோட காலேஜ் ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? ஏன்னா இன்ஜினியரிங் ஒரு டைம், மெடிக்கல் ஒரே டைம், எல்லாம் ஒரே டைமில் கவுன்சிலிங் வருது. ஸோ கவுன்சிலராக இருக்கிறோம், நாங்கள் தான் மாட்டணும். பட் எனிவே ஐ கேன் ஃபோக்கஸ்ட் ஆன் மை ஸ்டூடெண்ட். என்னோட மாணவர்களுக்கு நானே பொறுப்பு. ஸோ நானே முழுமையாக பொறுப்பெடுத்து அதை முடித்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமையும் கூட. வந்து சென்ற அனைத்து பேரண்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே ஆன் டைமில் திரும்ப எகெயின் ஒரு விசிட்டை அடுத்தடுத்த கம்யூனிகேஷன் எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிடலாம். வில் கோ ஹெட். ஸோ எம்சிசி கவுன்சிலிங் இது பிலாங்ஸ் டு ஒன்லி ஃபார் ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரிகளாக இருக்கணும். இந்தியா முழுவதும் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரியில் இருக்கிற 15% இடத்துக்கான ஒரு கவுன்சிலிங் பிளஸ் டீம்டு யூனிவர்சிட்டி கவுன்சிலிங். இப்போ ஏஐக்யூ மட்டும் ஆல் இண்டியா கோட்டாவை பற்றி மட்டும் சொல்கிறேனே, ஆல் இண்டியா கோட்டாவில் 15%, எய்ம்ஸு, ஜிப்மர் இதெல்லாம் 100% சீட்டும் எம்சிசியில் தான் வரும். இந்த சீட்டை நிறைய மாணவர்கள் தமிழ்நாட்டிலேயே நல்ல மார்க் எடுத்த மாணவர்கள், அதாவது தமிழ்நாட்டில் ஒரு ரேங்க் லிஸ்ட் கொடுக்க போகிறாங்க, ரைட்? அதில் முதல்ல இருக்கிற ஒரு 100லேருந்து 200 மாணவர்கள் எல்லாருமே ஆல் இண்டியா கோட்டாவில் எம்சிசியில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு இடத்தை வாங்கி கொண்டால் தமிழ்நாட்டில் குறைவான மார்க்கில் இருக்கிற ஒரு மாணவர் உள்ளுக்கு வருவார். ஒவ்வொரு வருடமும் இது மாதிரியான அவேர்னஸ் நிறைய கிரியேட் பண்ணுறோம். பட் இதை 4 பேருக்கு எடுத்து சொல்லுங்க, இல்லை வீடியோ வச்சும் ஃபார்வேர்டு அனுப்புங்க. ஆல் இண்டியா கோட்டா இட் இஸ் ஓப்பன் டு ஆல். நீங்கள் எடுக்கலனால் நார்த்லேருந்து ஒரு மாணவர் இங்கே வருவார். அப்போ நீங்கள் இந்த சீட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு எம்எம்சியோ ஸ்டான்லியோ இருக்கிற சீட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டா மெத்தடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் கவுன்சிலிங் கீழே இதே கம்யூனிட்டியில் இருக்கிற இன்னொரு குழந்தை உள்ளே வருவார். ஒருவேளை நீங்கள் எடுக்காம இல்லை நான் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் சீட் தான் எடுத்துப்பேன், எம்சிசியில் பார்ட்டிசிபேட்டே பண்ண மாட்டேன்னு நினைக்கிற அந்த ஸ்டூடெண்டோடைய சீட்டை நார்த்லேருந்து ஒரு மாணவரோ இல்லை வேறு மாநிலத்திலிருந்து ஒரு மாணவரோ எடுக்க வருவார். ஸோ தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு இதை அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். நம்ம மாநிலத்து மாணவர்கள் அனைவருமே ஆல் இண்டியா கோட்டாவில் உங்கள் தஞ்சாவூர் காலேஜ் எடுக்க பாருங்க, கள்ளக்குறிச்சி காலேஜ் எடுக்க பாருங்க. அதை விட என்ன பெஸ்ட் வரப்போகுது? அது மாதிரி எல்லா மருத்துவக் கல்லூரியிலுமே பார்ட்டிசிபேட் பண்ணி சீட்டை எடுங்க. நீங்கள் எடுக்கிறது மிகப்பெரிய உதவி, இங்கே பின்னாடி இருக்கிற மாணவர்களுக்கு மிகப்பெரிய உதவி. சரியா? நமக்கு ரொம்ப அது முக்கியமானது இல்லையா? ரைட். அடுத்து டீம்டு யூனிவர்சிட்டியோட இந்த வருஷம் சில கல்லூரிகள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாத்துறாங்க. எல்லாமே நிறைய பேர் லாஸ்ட் இயரோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சு தான் நிறைய கம்யூனிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் சில ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுது. ஸோ கரெக்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், என்ன மார்க் இருந்தால் வாங்கலாம், என்ன பண்ணலாம், எப்படி போகலாம், இது மாதிரியான அறிவுரைகள் எல்லாமே ஒரு 17ஆம் தேதி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எதிர்பார்க்குறோம். தொடர்ந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், சீட்டை வாங்கணும், முன்னாடியே வரணும், வந்து நேரில் பார்க்கணும். இதுதான் நம்மளால அடுத்த நிலையை கொண்டு போக முடியும். எதிர்பார்ப்புகளையும் உங்களோட ரெக்கமெண்ட் பண்ணி கிளியராக ரைட்டப் பண்ணுவாங்க, எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடுத்து சென்டாக் புதுச்சேரி நாளையில் 2 நாள் டைம் இருக்கு. ஸோ இதில் திரும்ப எகெயின் என்ன சார் லாஸ்ட் வீடியோன்னு சொன்னீங்க, இந்த வீடியோன்னு சொல்றீங்களே, நான் எங்கே வேணாலும் சொல்லிட்டே இருப்பேங்க சார். நீங்கள் சென்டாக் புதுச்சேரி கண்டிப்பாக அப்ளிகேஷன் போடுங்க, அப்ளிகேஷன் நம்பர் வாங்கி வச்சுக்கிடுங்க. நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாக்கு எலிஜிபிள் கிடையாது தமிழ்நாட்டு மாணவர்கள், மேனேஜ்மெண்ட் கோட்டா. என்ஆர்ஐ வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ஆர்ஐயை வந்து அவங்க ரொம்ப நெகட்டிவாக பார்க்குறாங்க. ரியலாகவே அவங்க என்ஆர்ஐயா இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு என்ஆர்ஐ டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி என்ஆர்ஐயா ஒரு அடிஷ்னல் பூஸ்டராக வச்சுக்கோங்க. இது அடிஷ்னல் ட்ரம்ப் கார்டு, அவ்வளோதான். சரிங்களா? உங்களோட மதிப்பெண் குறைவாக இருக்கிற பட்சத்தில் நான் எப்படியா இருந்தாலும் ஜெனரல் மேனேஜ்மெண்ட் தான் பிக் பண்ண போகிறோம். ஜெனரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு பொருத்தம் இல்லை அப்படின்னா என்ஆர்ஐயை பயன்படுத்தி உள்ளே வருவதற்கு நோக்கம் பார்க்கணும். ஏன்னா நம்ம 21 lakh தான் ஃபீஸ். சரிங்களா? தமிழ்நாட்டிலேயோ பாண்டிச்சேரியிலோ டீம்டு யூனிவர்சிட்டியுடைய என்ஆர்ஐ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன? மினிமம் 45,000 $50,000 ரைட்டா?
அப்போ கிட்டத்தட்ட 30 லட்சம் 40 லட்சம் per year ஃபீஸ் வருது. அப்போ குறைவான மதிப்பெண் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் 21 லட்சத்து அட்மிஷன் வாங்குறது, அதுவும் தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா சூப்பராக சொல்லுங்க. அவ்வளோ விஷயத்துல சொல்லி கொடுக்குறோம். இதனாலதான் முன்னாடியே வந்து பாருங்க பாருங்கன்னு சொல்றோம். அப்படி என்ஆர்ஐ இருக்கிற பட்சத்தில் தயவு செஞ்சு இருக்கிற டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி எகைன் எப்போ டாக்குமெண்ட் கிடைக்குதோ அப்போ ரெக்வஸ்ட் பண்ணி எகைன் என்ஆர்ஐ கேட்டகரி ஒரு ட்ரம் கார்டை பயன்படுத்துங்க. ட்ரம்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல், மறந்துடாதீங்க, அது உங்களுக்கு தெரியாது. எலிஜிபிளா இருக்கிறவங்க, ரியல் என்ஆர்ஐயா இருக்கிறவங்க எலிஜிபிள், அவங்கள மட்டும் தான் நான் சப்போர்ட் பண்றேன். ரைட். அடுத்து தமிழ்நாட்டுடைய கவுன்சிலிங் வந்தாச்சு. தமிழ்நாட்டோட கவுன்சிலிங் வர 30ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. சார் அடுத்து என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்கும் தமிழ்நாட்டில்? சிம்பிள், தமிழ்நாட்டில் அடுத்து என்ன நடக்கணும், இப்போ எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் கன்சல்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இதில் நிறை குறைகள் இருக்கிறது, கிரீவன்ஸ் ஓப்பன் பண்ணுறது, சில இதெல்லாமே எகெயின் வித்தின் ஒரு 2 டேஸ்க்குள்ள கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஒரு 2 to 3 ஒர்க்கிங் டேஸ் வந்து டைம் கொடுப்பாங்க. ஒரு டென்டேட்டிவ் ரேங்க் லிஸ்ட் கொடுத்துட்டு இல்லை குறைகள் இருக்கிறது, அந்த மாதிரி குறைகள் இருக்கு. இப்போ நான் வந்து சார் தெலுங்கு மைனாரிட்டி டாக்குமெண்ட்டே அப்லோட் பண்ணல, சார் கிறிஸ்டின் மைனாரிட்டி டாக்குமெண்ட்டே அப்லோட் பண்ணல, சார் என்ஆர்ஐ கொடுத்துட்டேன் டாக்குமெண்ட்டே அப்லோட் பண்ணல, இந்த மாதிரி யார் யாரெல்லாம் பிரச்சனை இருக்கீங்களோ அவங்க எல்லாம் சொல்லுங்க, அதை சரி பண்ணி அட்மிஷன் போறதுக்கு முயற்சி பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து இன்னைக்கு தேதி 12, இது ஒரு 15 தேதிக்குள்ள கொடுக்கலாம்னு வந்து எதிர்பார்க்கிறேன். சரிங்களா? அடுத்த கேட்டகரி ஒரு 20 கிலோ கொடுத்து இதை முடிச்சிட்டாங்க அப்படின்னா 20லேருந்து 22க்குள்ள ரேங்க் லிஸ்ட் வரலான்னு எதிர்பார்க்கிறோம். ரேங்க் லிஸ்ட் கொடுத்த அடுத்த 3 நாளுக்குள்ள ஸ்பெஷல் ரிசர்வேஷனோட கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. தட் இஸ் மீனிங் ஆஃப் எக்ஸர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி, பிசிக்கலி சேலஞ்சு அலாங் வித் 7.5 பிசிக்கல் கவுன்சிலிங் நடத்துவாங்க. அந்த கவுன்சிலிங்கோட ஷெடியூல் ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? அது வந்து பிசிக்கல் கவுன்சிலிங் நடத்துவாங்க. மோரலஸ் வந்து நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்டோடைய கவுன்சிலிங் ஷெடியூலுக்கு டேட்ல ஆரம்பிக்கலாம், இல்லை முன்னாடியே கூட 1 or 2 டேஸ்க்கு முன்னாடி ஆரம்பிக்கலாம். அது வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ ஆன் டேட் 30ஆம் தேதி தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கவுன்சிலிங்கோடைய கவர்மெண்ட் கோட்டாஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ எல்லா என்ஆர்ஐ சீட்ஸ் எல்லாத்துக்குமே 30ஆம் தேதி முதல் கவுன்சிலிங் ஆரம்பிக்க போகிறோம். நம்மள்ட்ட இருக்கிற அனைத்து மாணவர்களுமே அந்த டேட்ல பிரித்து டைமை எடுத்துக்கிட்டு வந்து பார்க்க முயற்சி பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் அலையிற மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நான் பண்ணி முடிச்சிருவேன். ஆன் டைம்ல உங்களை கனெக்ட் பண்ணிடுவேன். பட் இருந்தாலும் கூட ஐ கேன் ரிமெம்பர் ஃபார் ஆல் த மை ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா எல்லாருமே என்னோட சப்ஸ்கிரைபராக இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமும் கூட. ரைட். அடுத்து இதே ஒரு 300 மார்க் இருக்கிறேன், 350 மார்க் இருக்கிறேன், எங்கேயாவது தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் எங்கேயாவது ஒரு 10 லட்சம் 11 லட்சம் 12 லட்சத்தில் படிக்க வைக்க முடியுமா சார்னு கேட்ட அனைத்து மாணவர்களுக்குமே ரெடியா இருங்க 30ஆம் தேதி. சரிங்களா? 30th இருந்து இந்தியா முழுவதும் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. எம்சிசியோட கவுன்சிலிங் 21ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எந்த ஹெல்ப் வேணாலும் எது வேணாலும் வந்து நேரில் பாருங்க. ஸோ இது ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங், அதை தான் கைட் பண்ணுறோம். சரிங்களா? உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கு. என் மதிப்பெண், என் பாக்கெட்ல இருக்கிற பணம், என்னால் இது முடியும் அப்படின்றப்போ மேபி என்னோட உதவி தேவைப்படாமல் இருக்கலாம். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு ஃபீஸ் கம்மியாக இருக்கு, மார்க்ல நல்ல மார்க் இருக்கு, ஏதாவது நிறை குறைகள் இருக்கும்போது தான் நம்மளோட வழிநிறுத்தல் தேவைப்படும். ஏன்னா எப்போ வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் வருதோ அப்போதான் ஒரு கவுன்சிலருடைய வேலைப்பாடுகள் பயன்படுதா இருக்கும். நம்ம அனைத்து மாணவர்களுடைய குறைகளுமே நிவர்த்தி பண்ணியிருக்கிறோம். அதுக்கான சக்சஸ்ஃபுல் ஜோர்னில போயிருக்கிறோம். ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நண்பர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோக்குள்ள சந்திக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.